பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 1 இப்படியாய் கூறுகிறது: அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் என்பதாக. இயேசு என்று பெயரிடுவாய், யூ ஷல் கால் ஹிஸ் நேம் ஜீசஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இந்த பூமியில் தோன்றின உச்சரிக்கப்பட்ட எல்லா நாமங்களை பார்க்கலும் மேலான நாமம் இயேசு என்ற நாமம். இனிமையான இந்த நாமத்தை கேட்கும்போது நம்முடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் களிகூறுதல் உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரத்தை குறித்து மத்தேயு எழுதும்போது ஆபிரகாமிலிருந்து இயேசு வரைக்கும் சுமார் 2000 வருட வம்ச வரலாறை குறித்து எழுதினார். அதுபோல லூக்கா ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் சுமார் 4000 வருஷ வம்ச வரலாறை குறித்து எழுதினார். சீனா தேசத்து தத்துவ ஞானி கன்ஃபூஷியஸ் பிறந்த காங் குடும்பத்தின் சுமார் 2500 வருட வம்ச வரலாறு தான் இன்றிலிருந்து எழுதப்பட்ட மிகப்பெரிய மனித வரலாறு என்பதாக கின்னஸ் உலக சாதனை புத்தகம் கூறுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்ததை குறித்து எழுதப்பட்ட வம்ச வரலாறு இன்றிலிருந்து 6000 வருடத்திற்கு மேற்பட்டது. எகிப்தில் அடிமைகளாய் காணப்பட்ட எபிரேய ஜனங்களை விடுவிக்கும்படிக்காக தேவன் மோசேயை தெரிந்தெடுத்தார். அவன் ஆண்டவரிடம் அவர்களுடைய நாமம் என்ன என்று கேட்கும்போது நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கூறி, இருக்கிறேன் என்றவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்லுவாயாக என்றார். உங்களுக்கு நான் என்னவாக மாற நீங்கள் விரும்புகிறீர்களோ நான் அவ்வாறு மாறுவேன் என்பது இருக்கிறேன் என்ற அந்த வார்த்தையின் அர்த்தமாய் காணப்படுகிறது. இயேசு உங்களுடைய ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு நீங்கள் விரும்பினார் அவ்வண்ணமாகவே அவர் உங்களுக்கு விளங்குவார். உங்களுக்கு பரிகாரியாய் மாற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் பரிகாரியாக மாறுவார். அவ்வாறு நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவருடைய நாமம் ஒன்றே போதுமானது. இருக்கிறேன் என்ற நாமம் யோவான் சுவிசேஷத்திலும் 7 முறை வருகிறது. இயேசு தன்னை குறித்து கூறும்போது ஜீவாப்பம் நானே என்றும், நானே உலகத்தின் ஒளி என்றும், நானே வாசல் என்றும், நானே நல்ல மேய்ப்பன் என்றும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றும், நானே மெய்யான திராட்சை செடி என்றும் கூறினார். ஆகையால் இயேசு என்ற நாமத்திற்கு ஒத்த வல்லமையான நாமம் இப்பூமியில் இல்லை. இயேசு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. மனுக்குலத்தின் பாவங்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்கு இயேசுவால் மட்டும் கூடும். ஒரு பாவம் செய்யாமல் நன்மை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று பிரசங்கி 7:20 கூறுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள் என்று ரோமர் 3:23 கூறுகிறது. ஆகையால் இப்பூமியில் தோன்றப் போகிற அத்தனை பேருக்கும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு இயேசு வேண்டும். உலகத்தின் ஜனங்களில் அநேகர் பாவத்திலிருந்து பரிகாரம் தேட பல வழிகளை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இயேசுவை தவிர பாவங்களிலிருந்து விடுதலையை தர ஒருவராலும் கூடாது. ஆகையால் இன்றைய இயேசுவிடம் வந்து விடுங்கள். அப்போது அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவராக வெளிப்பட்டு நீங்கள் விரும்புகிற நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு இயேசு என்ற உம்முடைய விலையேறப்பெற்ற நாமத்தை வெளிப்படுத்தினீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை பாவங்களிலிருந்து விடுதலையாக்கும்படி எங்களுக்காய் வெளிப்பட்ட உம்முடைய நாமத்திற்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தில் காணப்படுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் உடனிருப்பீராக. இந்த பண்டிகை காலங்களுக்குரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நன்மைகளையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு பரத்திலிருந்து கொடுத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.